சிறுகதையோட இந்த உபன்யாசத்தை நாம் நிறைவு செய்யலாம். என்னாச்சு, ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஜமீன்தார் மாதிரின்னு வச்சுப்போமே. அந்த ஜமீன்தாருக்கு ஒரு வேலை ஆகணும். நான் உனக்கு ஒரு வேள்வி நடத்தி நான் 3 ஆடு உனக்கு பலி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காலத்துக்கு நடக்கிறது. அப்போல்லாம் சர்வசாதாரணமாக எல்லா சாமிக்கும் பலி கொடுப்பாங்க இல்லையா? உடனே வேண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வேண்டிக்கிறார், உடனே போயாச்சு. என்ன பண்ணுறார், உடனே அவர் 3 ஆடை வாங்குறார். அவருக்கு வேள்வி நடந்துட்டுருக்கு, பயங்கரமாக வேள்வி நடந்துட்டுருக்கு. 3 ஆடை வாங்கி விட்டார். அதை 3 திருடர்கள் பார்த்துடுறாங்க. நல்லா பெரிய ஆடாக வாங்கியிருக்க, கண்ணை பறிக்கிறது. இதை இவர் பலி கொடுக்க விடக்கூடாது, நம்ம என்ன பண்ணிடணும், இதை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், 3 பேர் திட்டம் போட்டு அந்த வழி இருக்கும் இல்லையா, அந்த 3 வழியில் போய் நின்றுட்டார். மறைஞ்சிட்டு 3 பேர் நின்றுட்டார். இவர் அந்த 3 ஆட்டையும் அழிச்சுட்டு போயின்னு இருக்க. இறைவா, நான் உனக்கு இதை நைவேத்தியமாக தரேன் உனக்கு அப்படின்னு அழிச்சுட்டு போயின்னு இருக்கேன். அப்போ முதல் திருடன் வரான். திருடன் சாமி என்னாச்சு, ஏன் 3 நாயை கட்டி அழிச்சுன்னு போகிறேன் அப்படிங்கிறான். என்னப்பா கண்ணை தெரியல, நன்னா பாருப்பா, இது நாய் இல்லைப்பா, இது ஆடு. சாமி நீங்கள் நல்ல கண்ணாடி வாங்கி போடுங்க போங்க. என்ன குலைக்காமல் இருந்தால் நாய் இல்லைன்னு ஆகிடுமா? இது அமைதியாக இருக்கக்கூடிய நாய் பாருங்க. யாரோ மந்திரம்லாம் ஏதோ சூனியெல்லாம் வச்சு வாயை கட்டியிருக்கா போல் இருக்கு. அதான் நாய் மாதிரி குலைக்காமல் இருக்குது. இவருக்குப்பா ஏதோ பைத்தியக்காரன் போல் இருக்கு, ஏதோ பேசின்னு இருக்கான். இப்போ போப்பா, எனக்கு வேள்விக்கு நேரமாச்சு அப்படின்னு நடந்து போகிறான். இன்னும் 2வது ஆள் வரான். கொஞ்சம் தூரம் போனால் 2வது ஆள் வரான். கை கட்டி பவ்யமாக, சுவாமி நமஸ்காரம், உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லா விஷயமும் என்ன தெரியும், நீங்கள் எதுக்காக இந்த நாய்களை கட்டி அழிச்சுட்டு போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா. நாய்களா? இன்னும் இவனும் நாய்ங்கிறான். கண்ணை கசக்கி பார்க்குறார். முன்னாடி உறுதியாக இருந்தார், இப்போ என்ன எடுத்து சின்ன சந்தேகம். 2வது ஆள் சொன்ன உடனே கண்ணை கசக்கி பார்க்குறார். இது ஆடா இல்லை நாயா அப்படின்னு சந்தேகம் வந்துருத்தவருக்கு. இல்லைப்பா இது நான் ஆடுப்பா, நான் வேண்டின்னு இருக்கேன் சுவாமிக்கு. சுவாமி என்ன ஆடுங்கிறேல, இது நாய் சுவாமி, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவேன், இதனால எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆட போப்பா, நான் எனக்கு வேலை நேரமாச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். உடனே 3வது ஆள் கடைசியாக தெரு முக்கில் வந்துவிட்டான். நமஸ்காரம் பண்ணிட்டான். நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் என்னமோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டே போல் இருக்கே, நாங்கள்லாம் இத்தனை நாளாக ஆடு கோழி தான் பண்ணிட்டு இருந்தோம், நாயெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டேலா, எங்களுக்கும் அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுங்கோனே அப்படிங்கிற. சூட்சமமாக இவர் முடிவு பண்ணிட்டார், நம்மக்கிட்ட அந்த சந்தையில் வித்த ஆள் ஆடுன்னு போய் சொல்லி நாயை வித்துட்டான் போல் இருக்கு அப்படின்ட்டார். இப்போ வேள்விக்கு நாயை அழிச்சுட்டு போக முடியுமா? போக முடியாது. ஏன்? இவர் வேண்டின்றது என்ன? ஆடு தான் நைவேத்தியம் பண்ணுறேன்னு வேண்டின்னு இருக்கார். அப்போ மாற்றி கொண்டு போக முடியுமா? உடனே சொல்கிறார், வா இந்த நாயை நான் எங்கேயும் விட்டுற முடியாது, நீ வேணா கொண்டு போயிடுறியா? எனக்கு நாயோடு நான் போக முடியாது, அங்கே போனால் எனக்கு அவமானம் ஆகிடும், நாய்க்கும் ஆடுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இப்படி எடுத்துன்னு வந்துட்டியே, நாங்கள் என்ன பண்ணுவா, அங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்கள்லாம் என்ன வெய்வா, அந்த நாயை எங்கேயே அழிச்சின்னு போயிடுறியா? எனக்கு இந்த நாயை அப்படி இங்கே விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை சாமி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் ஏன் இந்த நாயை பார்த்துக்கணும், இந்த 10 காசு பணம் பாருங்க, ஆடையும் கொடுத்து பணமும் கொடுக்கின்றார். எவ்வளோதுக்கு? இந்த நாயை பார்த்துக்கிறதுக்கா. உடனே 3வது சாமி சரி, ஏதோ நீங்கள் ஊரில் பெரிய மனுஷன், நீங்கள் சொன்னதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த நாய்க்கு இதை பிஸ்கெட்டு போடுற வாங்கி போடுறேன். அந்த காலம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சாப்பாடு எதாவது நான் வாங்கி போடுறேன், 10 காசுக்கு பதிலாக 3 நாய் இருக்குது சுவாமி, 30 காசாக கொடுப்போம், நான் வாங்கி போடுறேன். அப்பா ஆபத் பாண்டவ மாதிரி நீ என்னை காப்பாற்றினப்பா, இறைவன் இருக்கின்றான் பாரு, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ண பார்த்தேன், நீ தான் என்ன பண்ணியிருக்க, என்ன காப்பாற்றி இருக்கிறாய் அப்படின்னு நாய் வேஷத்தில் இருக்கும் அந்த 3 ஆட்டையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு 30 காசையும் கொடுத்து வணக்கத்தையும் சொல்லிட்டு நடந்து போயிட்டார். இப்போது இந்த கதைக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? நாம் அனைவரும் அந்த முன்னாடி அந்த ஆடு வாங்கினாரே நம்ம தான், அந்த ஆடை வாங்கியால் நம்ம தான். யார் யாரோ போகிற போக்கில் போகிற வழியில் ஏதாவது 4 விஷயத்தை வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்கு, வர்றதா இல்லையா? அங்கே சென்றால் இது, இங்கே சென்றால் அது, இதை 100 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு முருகன் அருள் புரிவார். நமக்கு டேட்டா பேக்கை போட்டு உடனே அனுப்பு இல்லையா? என்ன பண்ணணும்? எப்பொருள்
யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் நம்ம எப்போ செய்ய முடியும்? இந்த சொல்லப்பட்ட அனைத்து குணங்களையும் நாம் ஒரு சேர எப்பொழுது வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுது யாராவது நம்மக்கிட்ட பொய்ய சொல்லி இல்லை ஆஃபர் காண்பித்து நம்மிடத்திலே எதையாவது ஒரு பொருளை பிடுங்கி கொண்டு போயிட முடியுமா? அப்போ நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கோம், பணத்தை பெறுகின்றோம், செலவு செய்கின்றோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். இதையெல்லாம் நாம் செம்மையாக, அது எவ்வளோ ரூபா சம்பளமானா இருக்கட்டும், நாட்டுக்கே மந்திரியாக இருக்கட்டும், வீட்டில் 10 பாத்திரம் நினைக்கக்கூடிய ஒரு அம்மாவாக இருக்கட்டும், எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் பெறக்கூடிய செல்வத்தை யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லி நம் குணத்தை கலைத்து, எப்பொழுது கலையாமல் இருக்கும்? எண்ணம், வாக்கு, செயல். இது மூன்றிலும் நம் மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது இந்த குணங்களை எல்லாம் நாம் எப்பொழுது, என கடைசியாக என்ன சொன்னேன்? யுத்த வீரியம்னு சொன்னேன். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த குணங்களை எல்லாம் நாம் கொஞ்சமும் தெரியாமல் எப்பொழுது செய்கின்றோமோ அப்பொழுது நம் மனமாகப்பட்டது நிறைவாக இருக்கும்.